ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நடிகர் அரவிந்த் சாமி அவர்களோட வீட்டையும் பலருக்கும் தெரியாத அவருடைய குடும்ப பின்னணி பத்தி தான் பார்க்க போறோம். இது போயஸ் கார்டனுக்கு பக்கத்துல இருக்க ஏரியா. இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா செம்மொழி பூங்காக்கும் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கும் நடுவுல இருக்க ஏரியா. இந்த ஏரியாக்கு பேரு முத்தையா தெருன்னு சொல்றாங்க. இங்கதான் அரவிந்த் சாமி அவரோட வீடு இருக்கு. இதோ தெரியுது பாத்தீங்களா? இதுதான் அவரோட வீடு. ரொம்ப அழகா இருக்குல்ல? வெளியில இருந்து பார்க்க முடியாத அளவுக்கு செடிகளாலேயே வீட்டை மறைச்சிருக்காங்க. பச்சை பசேல்னு அது வீட்டை இன்னும் அழகா மாத்தி இருக்குன்னே சொல்லலாங்க. தன்னோட 54 வயசுலயும் இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்க நடிகர் அரவிந்த் சாமி வெறும் சினிமா நடிகர் மட்டும் இல்லங்க. பல ஆயிரம் கோடி டர்ன் ஓவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிசினஸ் மேன் அப்படிங்கறது இங்க பல பேருக்கு தெரியாது. டேலண்ட் மேக்சிமஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை 2005ல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு நடிகர் அரவிந்த் சாமி. பேரோல், HR, அவுட் சோர்சிங், டெக்னாலஜி அசிஸ்ட்னு பல வேலைகளை இந்த நிறுவனம் செய்யுது. இதன் மூலமா நடிகர் அரவிந்த் சாமி சுமார் 3300 கோடி ரூபாய் சம்பாதிச்சதா சில வருஷங்களுக்கு முன்னால செய்தி பரவுச்சு. ஆனா அது யாரோ கிளப்பி விட்டதுன்னு சமீபத்துல அவர் கொடுத்த இன்டர்வியூல தெளிவுபடுத்தி இருந்தாரு. 3300 கோடி ரூபாய் சம்பாதிக்கல அப்படின்னாலும் கூட நிச்சயமா பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி அவருடைய நிறுவனத்துக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு அரவிந்த் சாமியோட டேலண்ட் மேக்சிமஸ் நிறுவனம் தன்னோட சர்வீசஸ கொடுத்துட்டு இருக்கு. இப்படி சினிமாவோ பிசினஸோ எதுவா இருந்தாலும் அதுல தன்னோட இடத்தை அழுத்தமா பதிவு செய்யற அரவிந்த் சாமியோட குடும்ப பின்னணியும் ரொம்பவே பெருசுங்க. அரவிந்த் சாமியோட அப்பா VD சுவாமியும் பெரிய பிசினஸ் மேன் தான். இன்னைக்கு பிரபல கண் மருத்துவமனையா திகழ்கிற சங்கர நேத்ராலயா ஹாஸ்பிட்டல் அரவிந்த் சாமியோட அப்பா VD சுவாமி உருவாக்குனதுதான். VD சாமியோட முழு பேரு வெங்கட்ராம துரைசாமி. தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூரை பூர்வீகமா கொண்டவர். இவரு VD சுவாமி அண்ட் கம்பெனிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமா ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாரு. 1956ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் தொடங்கிய சில வருஷத்திலேயே ஆசியாவிலேயே மிகப்பெரிய இரும்பு ஏற்றுமதி நிறுவனமா உயர்ந்திருக்கு. 1978ஆம் ஆண்டு சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனையை VD சுவாமி தொடங்கி இருக்காரு. அடுத்தடுத்து புது சாம்ராஜ்யங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தொழில் வல்லமை கொண்டவர் தான் இந்த VD சுவாமிங்கிறது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. VD சுவாமியோட மனைவி வசந்தாவும் ஒரு பரதநாட்டிய கலைஞர். இவங்க 2 பேருக்கும் ஒரே வாரிசுனா அது அரவிந்த் சுவாமி தான். ஆனா அரவிந்த் சுவாமி VD சுவாமிக்கு தத்து பிள்ளை தானோ, சீரியல் நடிகர் டெல்லி குமாருடைய பிள்ளை தான் அரவிந்த் சாமினும், அரவிந்த் சாமி பிறந்த உடனேயே VD சுவாமிக்கு தத்து கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. இத டெல்லி குமாரும் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஆனா அரவிந்த் சாமி அத பத்தி எல்லாம் வெளிய பேசுறது கிடையாது. தன்னுடைய எல்லா இன்டர்வியூலயும் தன்னுடைய அப்பா VD சாமி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்ம அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது VD சாமி என்னதான் பெரிய தொழிலதிபராகவும் கோடீஸ்வரராகவும் இருந்தாலும் பணத்தால தன் மகன் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரவிந்த் சாமிய சாதாரண மிடில் கிளாஸ் பையன் மாதிரி தான் வளர்த்திருக்காரு. 6வது வரைக்கும் சிஷ்யா அப்படிங்கிற ஸ்கூல்லையும் அதற்கு பிறகு எக்மோர்ல இருக்கக்கூடிய டான் பாஸ்கோவிலையும் அரவிந்த் சுவாமி ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சிருக்காரு. கல்லூரி படிப்பை லயோலாலையும் படிச்சிருக்காரு. அவர் காலேஜ் படிக்கிற காலகட்டத்துல பாக்கெட் மணியா வெறும் 10 ரூபாய் தான் கொடுத்து அனுப்புவாராம் VD சுவாமி. தனக்கு இருந்த கெட்ட பழக்கங்களுக்கு அப்பா கொடுத்த 10 ரூபாய் பாக்கெட் மணி பத்தாததால அரவிந்த் சுவாமி மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் மாடலிங் பண்றப்ப ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் எல்லாம் சம்பளமா கிடைக்குமா. அந்த பணத்தை ஜாலியா நண்பர்களோட செலவு பண்ணிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணிருக்காரு அரவிந்த் சாமி. அவர் தொடர்ந்து மாடலிங் பண்ணிட்டு ஆட் பிலிம்லயும் நடிச்சிட்டு இருந்த சமயத்துல தான் தளபதி படத்துல கலெக்டர் ரோலுக்கு ஆள் தேடிட்டு இருந்திருக்காரு மணிரத்னம். அப்ப அரவிந்த் சாமியோட ஆட் பிலிம் பார்த்துட்டு இவரை கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணியிருக்காரு. மணிரத்னம் எதிர்பார்த்த லுக் அரவிந்த் சாமி கிட்ட இருந்ததால உடனே அவரை ஓகே பண்ணிட்டாரு. முதல் படத்திலேயே ரஜினி, மம்முட்டின்னு 2 பெரிய நடிகர்கள் கூட அவங்களுக்கு சமமான ரோல்ல நடிக்கிறதுனா சாதாரண விஷயமா. ஆனா அரவிந்த் சுவாமி அதையெல்லாம் பெருசா நினைக்கல. நாம பெரிய நடிகர்கள் கூட நடிக்க போறோங்கிற பயமும் பதட்டமும் துளி கூட இல்லாம தான் அரவிந்த் சுவாமி ஷூட்டிங்கே போயிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைய சரியா செய்யறோமாங்கிறது தான் முக்கியம். நமக்கு முன்னாடி யாரு இருக்காங்க, அவங்க எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தா நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்டா இருந்திருக்கு. தளபதிக்கு அடுத்து ரோஜான்னு ஒரு படம் நடிச்சாரு. படம் பட்டி தொட்டி எல்லாம் பெரிய ஹிட். அரவிந்த் சுவாமி மாதிரி மாப்பிள்ள வேணும்னு பொண்ணுங்க ஏங்க ஆரம்பிச்ச நேரம் அது. ஆனா நம்ம தலைவன் அரவிந்த் சுவாமி அதையெல்லாம் மண்டையிலே ஏத்திக்காம சினிமாவை விட்டுட்டு ஃபாரினுக்கு மேல் படிப்பு படிக்க போயிட்டாரு. அந்த நேரத்துல தான் அவரோட அப்பா இறந்து போயிட்டாரு. உடனே படிப்பை பாதியிலே விட்டுட்டு திரும்பி வர வேண்டிய சூழல். இதற்கிடையில அரவிந்த் சுவாமிக்கு
காயத்ரி ராமமூர்த்தி என்பவரோட திருமணமும் நடந்தது. கொஞ்ச நாள்லயே அரவிந்த் சுவாமி உயிருக்கு உயிரா நேசிச்ச அவரோட அம்மாவும் கேன்சர்ல பாதிக்கப்பட்டாங்க. அவங்கள எப்படியாவது காப்பாத்திடணும்னு அரவிந்த் சுவாமி கடுமையா போராடினாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டல்லயே இருந்திருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா குளிக்கிறதுக்காக 2 மணி நேரம் வீட்டுக்கு போறதை தவிர மத்த நேரம் முழுவதும் ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா பக்கத்திலேயே இருந்திருக்காரு. ஆனாலும் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அம்மாவை காப்பாத்த முடியல. அம்மா இறந்த துக்கத்துல இருந்து அரவிந்த் சுவாமியால மீளவே முடியல. கடுமையான மன நெருக்கடியில சிக்கி குடிக்கு அடிமையாகி ஒரு மாதிரி சுத்தி இருக்காரு. அந்த நேரத்துலதான் மணிரத்னம் கூப்பிட்டு பாம்பே படத்துல இவரை நடிக்க வச்சிருக்காரு. ஹீரோவா நடிச்சது மட்டும் இல்லாம அந்த படத்துல மணிரத்னம் சொன்ன எல்லா வேலைகளையுமே செஞ்சிருக்காரு அரவிந்த் சுவாமி. காரணம் தன்னுடைய அம்மாவோட இழப்பிலிருந்து மீள்றதுக்கு அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இருக்காரு. அதனாலதான் பாம்பே படம் என் வாழ்நாள்ல முக்கியமான படம்னு சொல்றாரு அரவிந்த் சுவாமி. அதுக்கு அடுத்து இந்திரா, மின்சார கனவே, புதையல், என் சுவாச காற்றே அப்படின்னு நிறைய படங்கள் நடிச்சாரு. எல்லாமே ஹிட் தான். 2000ல அலைப்பாயுதே பண்ணாரு. அதுவும் பயங்கரமான ஹிட். ஆனா அதுக்கப்புறம் அரவிந்த் சுவாமி ஆளையே பார்க்க முடியல. சினிமாவுல இருந்து தலைமறைவாகி பிசினஸ் பக்கம் போயிட்டாரு. 2005ல டேலண்ட் மேக்சிமஸ் நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. அதே டைம்ல தான் அவருக்கு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டும் நடக்குது. அதுல பின்முதுகுல பலமான அடி, 2 டிஸ்கும் ரொம்ப சேதமாயிருச்சு. அந்த ஆக்சிடென்ட்க்கு பிறகுதான் உடம்பு ஊதி போய் முடியெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி ஆயிட்டாரு. வீல் சேர்ல இருக்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. ஆனா அதுல இருந்து மீண்டு பிசினஸையும் வெற்றிகரமா நடத்தினாரு அரவிந்த் சுவாமி. ஆனா காலம் அதோட நிறுத்தல. அவர் பர்சனல் வாழ்க்கையிலையும் பிரச்சனையை ஏற்படுத்திருச்சு. கருத்து வேறுபாட்டால தன் மனைவி காயத்ரி ராமமூர்த்திய 7 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்த அரவிந்த் சுவாமி 2010ல காயத்ரி ராமமூர்த்திய டைவர்ஸ் பண்ணாரு. தன்னோட குழந்தைகளான ருத்ரா சுவாமி, ஆதிரா சுவாமி 2 பேரையும் வளர்க்கிற பொறுப்ப அரவிந்த் சுவாமியே ஏத்துக்கிட்டாரு. 2012ல அபர்ணா முகர்ஜிங்கிற பெண்ணை 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 2வது கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை வளர்ப்பு, பிசினஸ்னு 10 வருஷத்துக்கு மேல டோட்டலா வேற ஒரு வாழ்க்கையில மூழ்கிட்டாரு அரவிந்த் சுவாமி. சினிமாவுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில இல்ல அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் காணாம போயிடணும், மக்கள் நம்மள டோட்டலா மறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வகையில அது உண்மையும் கூட தான். அதற்கு தமிழ் சினிமாவுல நிறைய பேரை உதாரணமாவும் சொல்லலாம். ஆனா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தாங்க அரவிந்த் சுவாமி. 90கள்ல ரோஜா, பாம்பே படங்கள் வந்த காலகட்டத்துல ட்ரெண்டிங்ல இருந்த அரவிந்த் சுவாமி 2000க்கு பிறகு சினி ஃபீல்ட விட்டே காணாம போயிட்டாரு. மக்கள் அவரை டோட்டலா மறந்துட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் அவரோட போட்டோ வெளியே வருது. அதுல அவரு முடியெல்லாம் கொட்டி போய் வெயிட் ஏறி போய் என்னது இவர் தான் அரவிந்த் சுவாமியா அப்படின்னு கேட்கற அளவுக்கு மனுஷன் டோட்டலா உருமாறி போயிருந்தாரு. அவரோட அழகு மட்டுமே பார்த்து எனக்கு அரவிந்த் சுவாமி மாதிரி மாப்பிள்ள வேணும்னு கேட்ட பல லட்சம் பெண்கள் அந்த போட்டோவை பார்த்து கண்ணீர் விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த டைம்ல அவர் பர்சனல் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பல பேர் பல விதமா பேசினாங்க, எழுதினாங்க. இவரெல்லாம் இனி சினிமா பக்கம் வர வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் திடீர்னு 2013ல கடல் படத்துல என்ட்ரி கொடுத்தாரு. அதுல பெருசா ரீச் கிடைக்கலனாலும் அடுத்து தனி ஒருவன்ல யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத கம்பேக் கொடுத்தாருங்க. எல்லாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயுமே அரவிந்த் சுவாமியோட கிளிப்பிங்ஸ் தாங்க இருந்துச்சு. அந்த படம் மூலமா தனக்கான இடம் எங்கேயும் போகலன்னு அவர் மக்களுக்கும் சரி இண்டஸ்ட்ரிக்கும் சரியும் புரிய வச்சுட்டாரு. ரோஜா படம் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் ஆச்சு. இதற்கிடையில பல ஏற்ற இறக்கங்களை அரவிந்த் சாமி சந்திச்சிட்டாரு. ஆனா 2K கிட்ஸ்னு சொல்லக்கூடிய இன்றைய பெண்களும் எனக்கு அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள வேணும்னு சொல்றாங்க. இப்ப அப்படி சொல்றதுக்கான காரணம் அவரோட அழகு இல்லங்க, அவருடைய யதார்த்தமான பேச்சு, எதை பத்தியும் அலட்டிக்காத அவருடைய கான்பிடென்ட், வாழ்க்கை, பணம், உறவுகள் குறித்த அவரோட பார்வை, இப்படி பல விஷயங்கள் காரணமா இருக்கு. இன்னைக்கு அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன், சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி மேன், அவரோட குழந்தைகளுக்கு நல்ல அப்பா. இப்படி அவரை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்மளும் முன்னேறுவோம். குறிப்பா இளைஞர்கள் படிக்க வேண்டிய புத்தகமா அவரு சொன்ன சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தை கண்டிப்பா படியுங்க. நீங்களும் பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம்.